ஹாய் கைஸ், நம்ம புறா கூப்பில் வந்து ஒரு சில அப்டேட் தான் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த முட்டை வந்து மாற்றி வைக்கிறதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த 2 பிஜனும் நம்மள்ட்ட ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து ஒரு ஃபீமேலு. ஆல்ரெடி நம்மள்ட்ட இருந்து ஒரு மேலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அது எந்த மேல்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த புறா வந்து நல்லா பறக்கிற புறா தான். ஒரு 6 மணி நேரம் பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மேலும் வந்து ரொம்ப நேரம் பறக்கிற புறா. ஸோ அது 2யும் ஜோடி போட்டு முட்டை எடுத்து, ஆக்சுவலி இது வந்து எப்படி டீல்னால், அந்த 9-10 புறா வந்துச்சுல்ல என்கிட்ட, அந்த பையன் வீட்டில் வந்து அதிகமாக பூனை வர்றதுனால அவன் என்கிட்ட மெயின்டைன் பண்ண கொடுத்துட்டான். இப்போ எனக்கு அதனால் என்ன ப்ராஃபிட்னால், அது மூலமாக வர அந்த சிக்ஸ்லாம் வந்து நான் வச்சுப்பேன். அப்புறம் அவன் சப்போஸ் திரும்பி வளர்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன்கிட்டேருந்து வாங்கின எல்லா புறாவையும் திரும்பி அவன்கிட்டே கொடுத்துருவேன். இப்போ நான் வந்து அதுக்கு பண்ணுற செலவு என்னென்னா, சாப்பாடுக்கு, அப்புறம் அதுக்கு இடம் செட் பண்ணி கொடுக்குறது, அவ்வளோதான். அது 2 மட்டும் நான் பார்த்துக்கிட்டு அந்த புறாவை நான் பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அந்த சிக்ஸ்லாம் நான் வச்சுக்கலாம். சப்போஸ் அவன் கேட்டாலும் ஒரு சில சிக்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் அந்த அடல்ட் எல்லாமே வந்து அவன்கிட்ட போயிடும் அவன் கேட்கும் போது. ஸோ அது வரைக்கும் அதுலேருந்து வர சிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து அதுங்களை வேறு ஒரு புறா கூட ஜோடி போட்டு நம்மளும் ரொம்ப நேரம் பறக்கிற புறாலாம் ரெடி பண்ணலாம். அதான் பிளானு. இப்போ இந்த கூப்பில் வந்து முன்னாடி மதராசி புறாவும் ஒரு ஜாக் புறாவும் விட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஜாக்கை தான் போய் கொடுத்துட்டு இன்னொரு புறா வாங்கிட்டு வந்தோம். அது வந்து மேலு. அது கொடுத்துட்டு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த கீழே நிற்கிற ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்டை தான் திரும்பி மதராசிக்கு ஜோடி சேர்க்க போகிறோம். ஸோ இதுங்க 2ம் பியூர் ஒயிட்டில் முட்டை வைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ஸோ அது எப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ மேலே இருக்கிற அந்த சிக்ஸில் வந்து ஒன்று நல்லா வளர்ந்துருச்சு. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப நாள் ஆகும் போல். அதுக்கு ஒரு காலம் முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது எப்படி சர்வே ஆக போதான்னு தெரில. எக்கு எப்படி மாற்றணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைக்கோட முட்டை வந்து இங்கே தான் இருந்துச்சு. அதை எடுத்து கீழே இது இருந்துச்சுல மதராசி புறா 2 முட்டை, அதில் மாற்றிட்டோம். இப்போது மதராசி புறாவோட 2 முட்டை வந்து ஸ்பைக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த புறா 4 முட்டையுமே கூலாகிடும் அப்படின்னு 4ஐயும் எடுத்துகிட்டு ஸ்பைக்கோட முட்டையை வந்து மதராசி புறாட்டை வச்சோம்ல, அது 2ஐயும் எடுத்து இந்த மேலே இருந்த புறாட்டை வச்சுட்டேன். ஸோ அதுங்க 2மே ஃபீமேலாக அழகாத்தானே பொறிச்சிரும்னு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அதுங்க வச்சு இந்த 4 எக்கில் 2 வந்து ஃபேர்டைல் எக்கு. அதை நான் கவனிக்கலை. வெளியில் எடுத்து வச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா இருட்டில் பார்க்கும்போது அதில் ஸ்பைடர் இருந்துச்சு. ஸோ கருவு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த ஜோடிகிட்ட வச்சுட்டேன். இந்த ஜோடி வந்து கூண்டெல்லாம் சூப்பராக கட்டுமா, ஆனால் கடைசி வரைக்கும் முட்டையே வைக்காது அப்படின்னு சொன்னான். ஸோ நம்மளாம் முட்டை வச்சா அதை அடகாக்கும்னா, அதே மாதிரி நான் அந்த ஸ்பைடர் உள்ள 2 எக்கையும் இதில் வச்சுட்டேன். ஸோ இன்னொரு 2-3 நாள் கழித்து அதை நைட் நேரத்தில் செக் பண்ணேன்னா அந்த ஸ்பைடர் டெவலப் ஆகிருக்கா என்னன்னு பார்ப்பேன். ஸோ டெவலப் ஆகிருந்தால் அந்த எக்கை இதிலே வச்சுருவேன். அப்படி இல்லைனா அதை எடுத்துகிட்டு என் சாதா புறாவோட 2 எக்கை இதில் வச்சுட்டு வெள்ளிக்கண்ணோட எக்கை வந்து சாதா புறாட்டை வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் நீங்கள் கீப் அப் பண்ணுறதுக்கு. நான் முடிஞ்சால் எதுலாச்சும் ஒரு பேப்பரில் எழுதி அடுத்த வீடியோவில் கடைசியில் சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன். எந்தெந்த புறாவோட எக்கை எப்படி மாற்றினேன், எது வந்து எதோட குஞ்சு, அது எல்லாத்தையுமே வந்து வேணா ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். இது வந்து 2 குஞ்சும் பொறிச்சு 2 days ஆச்சு. ஸோ அந்த சிக்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு தான். இதுங்க மேக்ஸிமம் வந்து தனியாலாம் விட்டுட்டு போகாது குஞ்சை. அதனால் நான் அதுங்களை தூக்கி டிஸ்டர்ப்லாம் பண்ண விரும்பலை. ஏதோ அது மிதிச்சாலும் இறந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நான் தொல்லை பண்ணாமல் விட்டேன். அப்புறம் இந்த புறா உங்களுக்கே தெரியும், வின்டேஜ் நிறையா வச்சுருக்கிறது தான். நம்மக்கிட்ட இருக்கிற புறாலேயே அதிகமான குஞ்சு இறக்குனது தான். ஸோ மறுபடியும் அது என்ன பண்ணியிருக்கு, அதோட பொட்டி கீழே வெளியிலேருந்து நிறையச்சு இந்த முள், அப்புறம் இந்த செடியிலேருந்து உழுவுற காஞ்சி போகிற அந்த குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து கூண்டு கட்டிடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இது ஒரு முட்டை போட்டுருச்சு. ஸோ இன்னொரு முட்டை போடுறதுக்கு வெயிட்டிங்க. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த சென்டரில் வந்து ஒரு பொட்டி மறைச்சா மாதிரி இருந்துச்சு பாருங்களேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பொட்டி வச்சுட்டேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நோட்டீஸ் பண்ணலன்னா சும்மா உங்களோட கவனிப்புக்காண்டி சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எறும்பு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எறும்பு மருந்து போடலான்னு வரும்போது அந்த எறும்புகளெல்லாம் காணும். ஸோ அங்கே தீனி போடாதனால இல்லை அதுங்களுக்கு தீனி கிடைக்காதனால போயிடுச்சோன்னோ தெரில. ஸோ கூண்டு உள்ள தீனி வைக்கிறதுல இதுதான் ப்ராப்ளம். கூண்டு உள்ள தீனி வச்சிங்கன்னா எறும்பு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வெளியில் தூரமாக போட்டுட்ருக்கேன். அப்புறம் உள்ளேருந்து தான் நான் தீனி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் சில டைம் உள்ளே சிந்தி கிடக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய அப்புறம் வீட்டு உள்ளே அடிக்கடி வரும். இதனால என்ன ப்ராப்ளம்னா, அதுங்க சாப்பிட்றத விட அதிகமாக வேஸ்ட்டு வெளியாக்கி விட்டு போயிடும். நம்ம அதை தண்ணியை போட்டு தொடச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த கதவை என்னால் திறந்து வைக்க முடியறதில்ல.
என்னோடய கலப்பு தீனியில் வந்து நான் வெள்ளை பட்டாணி ஏன் மெயினாக சேர்க்குறேன்னா, முன்னாடி தான் வந்து சாப்பாடு போட்டோடனே என் புறாலாம் சாப்பிட வராது. ஸோ அந்த வெள்ளை பட்டாணிக்காண்டி எல்லா புறாவும் சாப்பிட்ரும் அப்படிங்கிறதுனால குஞ்சு வச்சுருக்க புறாலாம் அது நிறைய சத்துள்ள உணவுன்னு டக்குன்னு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு மற்ற புறாவும் வரும். இப்போலாம் வந்து வெள்ளை பட்டாணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா அரிசி போட்டாலே எல்லா புறாவும் வந்துடும். ஏன்னா 30 புறாக்கு மேலே இருக்கிறதுனால அதுங்களுக்குள்ள சாப்பாட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குல்ல. ஸோ அதிகமாக எங்கேயும் பறந்து எட்டிலாம் போகாது. பக்கத்து வீட்டில் கூட உட்காராது. எப்போவும் வீட்டு மாடியிலே தான் நிற்கும். சும்மா கிட்ட க்ளோசர் பையில் பறந்துட்டுருக்கோம். மற்றபடி ரொம்ப தூரம்லாம் இப்போ போகிறதில்ல. நானே களைச்சி விட்டேன்னா ரொம்ப நேரம் பறக்கும். அதுவும் நான் மொட்டை மாடியில் போய் கை தட்டிகிட்டே நிற்கணும். இப்போ சாப்பாடு என் கையிலே இருந்தாலும் பக்கத்துலேயே நிற்கும். ஸோ போட்டதுக்கப்புறம் மேலே சைடில் எங்கேயா புறான்னா எல்லா புறாவும் இறங்கிடும். ஒரு புறா கூட வெளியில் நிற்காது. முன்னாடிலாம் நம்ம சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது சில குஞ்சு புறாலாம் வந்து கிட்டே வராது. நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போது தீனி போட்டுட்டு நான் சுற்றி பார்த்தேன்னா எந்த புறாவும் வெளியிலலாம் இருக்காது. எல்லா புறாவுமே ஒரே இடமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற புறாவில் நம்ம வந்து வெளியில் விட்டு வச்சுருக்க புறா எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு சில புறா முட்டையில் உட்காந்துருக்கு, ஒரு சில குஞ்சு உள்ளே உட்காந்துருக்கு. மற்றபடி எல்லா புறாவும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி வச்சு நான் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். அந்த எக் சேஞ்ச் பண்ண டீட்டெயில் வந்து நான் ஒரு பேப்பரில் எழுதி அதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அது ஒரு 11 மினிட்ஸ் மாதிரி வருது. ஸோ இந்த வீடியோலேயே அதை போட முடியாதுங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவாக அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து இபிஎஸ்ஸாக வராது. சும்மா வேறு ஏதாச்சும் ஒரு சீரீஸில் ஒரு எபிசோடாக அதை போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. சும்மா என்னோடய புறாவை பற்றி எந்தெந்த புறா வந்து எப்படி ஈடு வச்சிச்சு, அதோட ஃபஸ்ட்டு ஈடு எது, அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க அப்படின்னு தான் நான் முன்னாடியே அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் ரிலீஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கிட்டத்தட்ட 3200 சப்ஸ்கிரைபரில் போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ அதிகமாக வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வந்து இந்த சேனலை நம்ம ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஸோ நான் என்ன ஒரு விஷயம் யோசித்து வச்சேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே ஏகப்பட்ட சேனல்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் இல்லை, அதிகமாக வந்து வியூஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் போடுறவங்க யாராச்சும் ஒருத்தங்கள்ட்ட என்னால் இந்த சேனலை மெயின்டைன் பண்ண முடியாமல் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ அவங்கள்ட்ட இந்த சேனலை அப்படியே ஒப்படைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு உங்களோட சஜஷனை, உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.